அடுத்தது முக்கியமா நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ரிசல்டன்ட்னா என்ன, அப்புறம் இன்னொன்று ஈக்விலிப்ரண்ட் அப்படின்னா என்னது, EQUILIBRANT ஈக்விலிப்ரண்ட் அப்படின்னா என்னங்கிறது ரெண்டையும் நம்ம பார்ப்போம். முதல்ல ரிசல்டன்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்கு, இங்கே ஒரு ஃபோர்ஸு, இங்கே ஒரு ஃபோர்ஸு, தவிர இப்படி ஒன்று ஒரே பாயிண்ட்ல பல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் இருக்கு. இப்போ இவ்வளோ பல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, பேர் கொடுப்போம் ஏ, இது P1, P2, P3, P4, P5, P6. இப்போ இவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுல இவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால என்ன ஆகுறதுன்னு நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ ஃபோர்ஸும் சேர்ந்து இந்த கல்லையோ இந்த பொருளையோ 50 மீட்டர் தள்ளி இருக்கு இந்த டைரக்ஷனில், 50 மீட்டர் இந்த டைரக்ஷனில் தள்ளி இருக்குன்னு வச்சுப்போம், சும்மா பேச்சுக்கு. இந்த அத்தனை ஃபோர்ஸும் சேர்ந்து இதை 50 மீட்டர் இந்த டைரக்ஷனில் ஒரு நிமிஷத்தில் தள்ளி இருக்கு. சரிங்களா? இதுதான் நடந்திருக்கு. இந்த ஃபோர்ஸ் அத்தனையும் சேர்ந்து இதை தான் செஞ்சிருக்கு. ஒரு காலில் 50 மீட்டர் தள்ளி ஒரு நிமிஷத்தில் நடத்தியிருக்கு. இப்போ இத்தனை ஃபோர்ஸ் இல்லாமல் ஒரே ஃபோர்ஸால் எனக்கு இந்த கல்லை அதே 50 நிமிஷத்தில் அதே ஒரு நிமிஷத்தில் 50 மீட்டருக்கு அதே ஒரு நிமிஷத்தில் என்னால் தள்ளணும். ஒரே ஃபோர்ஸால், 6 ஃபோர்ஸ் இல்லாமல் ஒரே ஃபோர்ஸால் என்னால் இந்த கல்லை அதே 50 மீட்டர் ஒரு நிமிஷத்தில் தள்ள முடியுமா அப்படிங்கிறது முடியும். அது என்னங்கிறது கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த அத்தனை ஃபோர்ஸும் சேர்ந்து செஞ்ச வேலையை ஒரே ஃபோர்ஸ் பண்ணுறதுனா, இந்த அத்தனை ஃபோர்ஸ் சேர்ந்து செஞ்ச வேலையை ஒரே ஃபோர்ஸ் செய்யறது. ஓகேங்களா? ஒரே ஃபோர்ஸ் இது அத்தனை ஃபோர்ஸும் சேர்ந்து செஞ்ச வேலையை செய்யறது. அது எந்த பக்கமாக ஆக்ட் ஆகணும், எந்த பக்கம் போயிருக்கோ, எந்த பக்கம் நகர்ந்துருக்கோ அந்த பக்கம் ஆக்ட் ஆனால் தான் இந்த பக்கம் நகரும். கரெக்டுங்களா? ஸோ எந்த பக்கம் நகரணுமோ அதே டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். ஒரே சிங்கிள் ஃபோர்ஸ், இந்த 6 ஃபோர்ஸும் சேர்ந்து செய்கிற ஒரே வேலையை ஒரே ஃபோர்ஸ் செய்யணும். அந்த ஃபோர்ஸு எவ்வளவா இருக்கணும், அது நம்ம கண்டுபிடிக்கணும். அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அத்தனையும் செய்கிற வேலையை சேர்ந்து செய்கிற ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் ரிசல்டன்ட் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் ரிசல்டன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஈக்குவிலிப்ரண்ட்னு ஒன்று வரும். இப்போ இதே ஃபோர்ஸஸ் தான் வச்சுப்போம், அதே மாதிரி வச்சுப்போம். என்னெல்லாம் ஃபோர்ஸ் இருக்குது, இங்கே ஒரு P2 ஒன்று, இங்கே ஒரு P4, P5 ஒன்று இருக்குது. அது தவிர P1 இப்படி, P3, P6 இப்படியா? ஓகே. ஸோ அதே சிஸ்டமு P1, P2, P3, P4, P5, P6. ஓகே, எல்லாம் சேர்ந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கல்லை ஒரு நிமிஷத்தில் 50 மீட்டர் தள்ளி வைக்கிறது இந்த டைரக்ஷனில். இப்போ நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா, இந்த கல் ஷுட் நாட் மூவ். இந்த கல் நகரக்கூடாது, அதே இடத்துல இருக்கணும். சரிங்களா? இந்த கல் அதே இடத்துல இருக்கணும், எங்கேயும் நகரக்கூடாது. அந்த கல் இப்போ இங்கே இதே இடத்துல அப்படியே இருக்கணும். ஸோ இந்த ஆறு ஃபோர்ஸும் செய்கிற வேலையை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது ஃபோர்ஸ் சொல்ல முடியுமா? இந்த 6 ஃபோர்ஸும் சேர்ந்து செய்கிற வேலையை ஒரே ஃபோர்ஸ் தடுத்து நிறுத்தணும். ஓகேங்களா? அப்படி ஒரு ஃபோர்ஸ் உண்டா? ஆமாம், அப்படி ஒரு ஃபோர்ஸ் உண்டு. அப்படி ஒரு ஃபோர்ஸ் கண்டிப்பாக உண்டு. அது எப்படி இருக்கணும்னா, இப்போ உங்களுக்கு இங்கே ரிசல்டன்ட்டுக்கு என்ன சொன்னேன், இது எந்த டைரக்ஷனில் போகுதோ அதே டைரக்ஷனில் இது ஒரு ஃபோர்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஆக்ட் ஆகணும் அப்படின்ட்டு. இது இப்போ இங்கேயும் நகரக்கூடாதுன்னா அந்த ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் நகர்றதோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும். அது எவ்வளோ ஆக்ட் ஆகணுங்கிறது அப்புறம் தெரிஞ்சுப்போம். ஸோ இதுக்கு இது தடுத்து, இந்த 6 ஃபோர்ஸும் சேர்ந்து தடுத்து நிறுத்துகிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஈக்விலிப்ரண்ட். இதுக்கு பேர் ஈக்விலிப்ரண்ட். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பேர் ஏன் ஈக்விலிப்ரண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈக்விலிப்ரண்ட் பேர் நான்
பிஇன்னு வச்சுக்கிறேன் பேர் இதுக்கு. இது வந்து P1 P2 P3 P4 P5 P6 வந்துச்சுல, இது ஈக்குலிபிரியம்னால ஈங்கிறதுனால பிஇன்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த பிஇ P1 அப்படியே P6 வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து போட்டா ஃபோர்ஸே இல்லாத மாதிரி அர்த்தம், ஜீரோ. அதாச்சும் வந்து இந்த ஈக்குலிபிரியன்ட்டு அப்புறம் இந்த என்னெல்லாம் ஃபோர்ஸ் நிஜத்தில் இருக்கோ அத்தனையும் சேர்த்து போட்டால் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸே இல்லாத மாதிரி அர்த்தம். இந்த இதோட நீங்கள் பிஇ சேர்த்திங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஈக்குலிபிரியம்னு பேர். அதனால தான் இந்த ஃபோர்ஸுக்கு பேர் ஈக்குலிபிரியன்ட். ஓகேங்களா? அதனால இந்த ஃபோர்ஸுக்கு பேர் வந்து ஈக்குலிபிரியன்ட். இன்னொன்று இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சிங்கன்னா, இந்த ரிசல்டன்ட்டும் ஈக்குலிபிரியன்ட்டும் இந்த ரிசல்டன்ட் அப்புறம் ஈக்குலிபிரியன்ட் இருக்குங்களா, இது ரெண்டும் எப்போவுமே சேம் மேக்னிடியூட் இருக்கும். இப்போ இது வந்து 100 நியூட்டன் வந்ததுன்னா ஈக்குலிபிரியன்ட்டும் மேக்னிடியூட் 100 நியூட்டன் தான் வரும். எப்போவுமே ரிசல்டன் ஈக்குலிபிரியன்ட்டும் மேக்னிடியூட் அதே மேக்னிடியூட் தான் இருக்கும். ஒரே வித்தியாசம் என்னன்னா டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். அதாச்சும் எப்படி சொல்லலாம், நம்ம ரிசல்டன்ட் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஈக்குலிபிரியன்ட். அதாச்சும் ஈக்குலிபிரியன்ட்டோட ரிசல்டன்ட்டோட மைனஸ் தான் ஈக்குலிபிரியன்ட்டோட மைனஸ் தான் ரிசல்டன்ட். ஓகேங்களா? இதுதான் வந்து ரிசல்டன்ட்டும் ஈக்குலிபிரியன்ட்டும். அடுத்தது வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் ரெசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, XY பிளேனோ அதை சம்திங் பிளேன் இருக்கு, XY ஒரு பிளேன் இருக்கு, ஒரு X ஆக்சிஸ் ஒரு Y ஆக்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒரு X ஆக்சிஸ் இருக்கு, ஒரு Y ஆக்சிஸ் இருக்கு. ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் வந்து X ஆக்சிஸ்லேருந்து 30 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கு. ஓகேங்களா? 30 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, பிங்கிற ஃபோர்ஸ். இப்போ ரெசல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, அந்த ஃபோர்ஸை வந்து நான் XY பிளேனாக இருந்தால் XY மட்டும் தான் வரும், 3D இருந்தால் Zடும் வரும். ஓகேங்களா? இருக்கிற ஒரு ஃபோர்ஸை தனித்தனி காம்பனண்ட்டாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் ரெசல்யூஷன் பேர். தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு பேர் தான் ரெசல்யூஷன். இப்போ 2Dயில் பார்த்தீங்கன்னா X காம்பனண்ட்டாக பிரிக்க முடியும், இல்லை Y காம்பனண்ட்டாக பிரிக்க முடியும். ஏன்னா 2Dனா வந்து ஒரு பிளேன் தான் இருக்க போகிறது. ஸோ இப்படி பின்னு ஒரு பிளேன் இருக்கு, எனக்கு வந்து எக்ஸில் அது எவ்வளோ காம்பனண்ட் பிரிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இந்த பி இருக்கு இல்லையா, பி இன்டூ காஸ் 30 பண்ணால் எக்ஸோட காம்பனண்ட் வந்துடும், பி இன்டூ சைன் 30 பண்ணால் ஒய்யோட காம்பனண்ட் வந்துடும். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ரிசால்வ் பண்ணணும். அதாச்சும் எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ் காம்பனண்ட்டுக்கு பி காஸ் 30, பி காஸ் என்ன ஆங்கிளோ, ஒய் காம்பனண்ட்டுக்கு பி சைன் என்ன ஆங்கிளோ. சைனா காசாங்கிறது எப்படி கண்டுபிடிக்காதுன்னா, இப்போ ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அண்ட் உங்களுக்கு ஒரு ஆங்கிள் இருக்குன்னா இந்த எந்த ஆக்சிஸில் வந்து ஆங்கிள் எழுதியிருக்கோ அதுக்கு வந்து காசு போடணும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எக்ஸுக்கும் பிக்கும் நடுவில் 13 கொடுத்துருக்கேன். அதனால் நான் வந்து எக்ஸ் காம்பனண்ட்டுக்கு காசு யூஸ் பண்ணிப்பேன், ஒய் காம்பனண்ட்டுக்கு சைன் யூஸ் பண்ணிப்பேன். இதே வந்து நான் மாற்றி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்படி கொடுக்காம நான் வந்து இது ஒரு இப்படி கொடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்துருந்தேன்னா இப்போ வந்து ஆங்கிள் எங்கே இருக்குது, ஒய் ஆக்சிஸ்க்கும் ஃபோர்ஸ்க்கும் நடுவில் இருக்குது. அதனால நீங்கள் வந்து இப்போ வந்து ஒய்க்கு நீங்கள் சைன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வந்து நீங்கள் காசு யூஸ் பண்ணணும். அண்ட் எக்ஸுக்கு நீங்கள் சைன் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதாச்சும் எதுக்குள்ள உங்களுக்கு ஆங்கிள் இருக்கோ அதுக்கு காசு, எதில் ஆங்கிளை போடலையோ அதில் வந்து சைன் யூஸ் பண்ணணும். எப்போவுமே எக்ஸுக்கு காசு ஒய்க்கு சைன்னு கிடையாது. ஆங்கிள் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு போடுங்க காசு சைனு. ஓகேங்களா? இதான் 2Dயில் ரிசால்வ் பண்ணுறது. 3Dயில் ரிசால்வ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்த ஃபோர்ஸை வந்து நீங்கள் வெக்டர் ஃபார்மாக எழுதணும். வெக்டர் ஃபார்மில் எழுதிட்டு அந்த வெக்டர் ஃபார்மில் உங்களுக்கு தெரியும் ஐஜேகேன்னு 3 காம்பனண்ட் வரும் அப்படின்ட்டு. அந்த ஐஜேகே காம்பனண்ட்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி மொத்தமாக சேர்த்து ஆட் பண்ணால் அதை ரிசால்வ் பண்ண முடியும். இது வந்து நம்ம ப்ராப்ளத்தில் பண்ணும்போது பார்க்கலாம், இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வெக்டர்ஸ் பற்றி இருக்கிற வீடியோஸை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் என்னென்னு புரியும். ஸோ அதை
இது வந்து அடுத்த வீடியோவில் வந்துப்போம். ஸோ எதுக்கு இந்த ரிசல்யூஷன்லாம் பண்ணோம்? இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்டன்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா P1 P2 P3 P4 P5 P6 ரைட்டுங்களா, இவ்வளோ இருக்குது ஃபோர்ஸு. இப்போ இது எப்படி நான் ரிசல்ட் கண்டுபிடிக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ் ஆக்சஸ்ன்னு வச்சுப்போம், ஒய் ஆக்சிஸ். இதுக்கு ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்குது, இதுக்கும் ஆங்கிள், இதுக்கும் ஆங்கிள், அது மாதிரி பல எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்குது. இப்போ இதுக்கு நான் ரிசல்ட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ஆங்கிள் கொடுத்தாச்சு. ஸோ அந்த ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் நான் வந்து இந்த மாதிரி சைன் காசு வச்சு ரிசால்வ் பண்ணி எக்ஸ் காம்பனண்ட் ஒய் காம்பனண்ட்லாம் வந்து கண்டுபிடிச்சி சேர்த்து வச்சு ஆட் பண்ணால் அது வரது தான் வந்து ரிசல்டன்ட். ஓகேங்களா, அதுவும் வந்து இதுவும் வந்து நம்ம அடுத்து ப்ராப்ளம் பண்ணும்போது பார்த்தா புரியும். ரெசல்யூஷனோட யூஸ் என்னென்னா இந்த மாதிரி மொத்தமாக ரிசால்வ் பண்ணி மொத்தமாக சேர்த்து வச்சு ஆட் பண்ணி ரிசல்டன்ட்டை கண்டுபிடிக்கிறது, ஈக்குலிபிரியண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெசல்யூஷன். அதோட சில சிம்பிள் லாஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒன்று சிம்பிளாக பார்த்து முடிச்சுடுவோம், இதோட தான் கடைசி. இப்போ 2 ஃபோர்ஸ் இருக்குது ஓகேங்களா, 2 ஃபோர்ஸுக்கு இதுக்கு வந்து நான் ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்னு வச்சுப்போம். ஐ வாண்ட் டு ஃபைண்ட் த ரிசல்டன்ட். அதில் ஒரு லா எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்த இருக்கிற 2 ஃபோர்ஸையும் ஒரு பேரலோகிராமோட 2 சைடாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு பேரலோகிராம்னா என்ன? பேரலோகிராம்ன்றது ஒரு இது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி, ஆனால் கொஞ்சம் கோணலாக இருக்கும், அதான் பேரலோகிராம். இதை நான் வேற கலர் சின்னதாக வரைஞ்சிக்கிறேன். சரிங்களா, இப்போ வந்து P1 இது P2 ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பேரலோகிராம் வரைஞ்சிருக்கேன். ஆனால் இந்த பேரலோகிராம் எப்படி வரைஞ்சேன், இந்த 2 ஃபோர்ஸையும் வந்து 2 சைடாக போட்டு அப்புறம் பாக்கி இருக்கிற சைடை நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ ஒரு பேரலோகிராம் வந்திருக்கு. இதோட ரிசல்டன்ட் எப்படின்னா, இந்த பேரலோகிராமோடைய டயகனல், இந்த பேரலோகிராமோட டயகனல் தான் ரிசல்டன்ட். ஓகேங்களா, ஸோ பேரலோகிராமோட டயகனல் தான் parallelogram diagonal is resultant. அதாவது 2 ஃபோர்ஸ் இருக்குது, அந்த 2 ஃபோர்ஸையும் வச்சு நான் ஒரு பேரலோகிராம் வரைஞ்சு அந்த பேரலோகிராமோட டயகனலில் நான் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சேன்னா அதுதான் வந்து இந்த 2 ஃபோர்ஸோட ரிசல்டன்ட் அப்படின்னு ஒரு லா சொல்கிறது. இதுக்கு பேர் வந்து parallelogram லான்னு பேர். இதுக்கு பேர் வந்து parallelogram லா. அப்புறம் அடுத்தது வந்து இன்னொரு லா இருக்குது, இதுக்கு பேர் வந்து பாலிகான் லான்னு பேர். பாலிகான்னா என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரியும் ட்ரையாங்கிள்னா 3 பக்கம், ரெக்டாங்கிள் பேரலோகிராம் ராம்பஸ் ஸ்கொயரில் 4 பக்கம், பென்டகன் 5 பக்கம். அது மாதிரி வந்து எவ்வளோ பக்கம் இருக்கோ அந்த ஓன்ஸுக்கு வந்து பேர் வந்து பாலிகன் பேர். நான் வந்து கரெக்டாக 6 அப்படின்னு சொன்னால் ஹெக்ஸகன், கரெக்டாக 5 சொன்னால் பென்டகன். நான் எவ்வளோன்னு கரெக்டாக சொல்லலை, எவ்வளோ நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஜென்ரல் பேர் பாலிகன். ஸோ அப்போ இதில் பார்ப்போம், இதில் வந்து இது இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இந்த பாலிகன்லாம் என்ன சொல்கிறதுனா, இப்போ கொடுத்துருக்குற அத்தனை ஃபோர்ஸையும் நான் வந்து அடுத்தடுத்து வரையணும்னு வச்சுக்கோங்க. P1 இங்கே வந்திருக்கா, P1 வந்திருக்கு. அடுத்து P2 இப்படி போகிறது, இது முடிகிற இடத்துலேருந்து P2 இப்படி வரைங்க. அடுத்து P3 இப்படி வருது, அதே கலர் வச்சுக்கிறேன், இல்லை டைம் வேஸ்ட் ஆகும். P3 இப்படி வருது. அடுத்து P4 இப்படி போகிறது. அடுத்து P5 இப்படி வருது. P5 இப்படி வருதா, இப்படி வந்திருக்கு. ஓகேங்களா, சரி அவ்வளோ அங்கே வேண்டாம், கொஞ்சம் மேலே தூக்கிப்போம். P5 இப்படி வருது. அடுத்து P6 மேலே போகுது, ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகுது. ஓகேங்களா, ஒவ்வொரு ஃபோர்ஸையும் அடுத்தடுத்து முடிகிற இடத்துல வரைஞ்சிருக்கேன். P1 இங்கே, P2 இங்கே, P3 P4 P5 P6. இப்போ இதோட ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னா, இப்போ இப்படி வரிசையாக வந்திருக்கேன்னா 1 2 3 4 5 6ன்ட்டு. இப்போ இந்த ஷேப்பை நான்
மூடணும், க்ளோஸ் பண்ணணும். இந்த ஷேப்பை நான் க்ளோஸ் பண்ணணும். இப்படி க்ளோஸ் பண்ணுறது வந்து நான் இப்போ இங்கேருந்து இங்கே இப்படி சேர்க்காம ஆப்போசிட், இப்போ நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, ஒன்றுக்கு அடுத்து ஒன்றுன்னு போயிருக்கீங்களா, இது முடிச்சா இது அடுத்து இங்கே, இது முடிஞ்சா அடுத்து இங்கே, இப்படி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அப்படி பண்ணாமல் இங்கேருந்து இங்கே சேர்க்காம இங்கேருந்து இங்கே சேருங்க. ஓகேங்களா, இங்கேருந்து இப்போ இங்கே சேருங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு ஷேப் வந்துருச்சா, ஏதோ ஒரு ஷேப் வந்திருக்கு, ஏதோ ஒரு கனாப்பினா ஒரு ஷேப் வந்திருக்கு, ஒரு ஷேப் வந்திருக்குல்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த 6 ஃபோர்ஸ் இருக்குல்ல, P1லேருந்து P6 வரைக்கும், இது அத்தனையோட ரிசல்டன்ட்டும் இதுதான். இதுக்கு பேர் வந்து பாலிகான் லா. இது என்ன சொல்றதுன்னா, பல ஃபோர்ஸ் இருந்தால் அத்தனை ஃபோர்ஸையும் அடுத்தடுத்து வரைஞ்சிட்டு அந்த ஷேப்பை மூடுங்க. ஆனால் மூடும் போது ஆரம்ப ஆரம்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து வந்து மூடுங்க, முடிக்கிற இடத்துலேருந்து போய் மூடாதீங்க. அதான் வந்து பாலிகான் லா. அடுத்து இங்கே ஒன்று இருக்குது, இது ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு மூணு ஃபோர்ஸ் கண்டென்ட் ஃபோர்ஸஸ் இருக்குது அண்ட் அதுக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்படின்னா இந்த P1 நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபோர்ஸையும் எடுத்துகிட்டு, இப்போ P1னா P1 எடுத்துகிட்டு டிவைடட் பை P1க்கு பின்னாடி என்ன ஆங்கிள் இருக்குது, P1 இங்கே இருக்குது, P1க்கு பின்னாடி பீட்டா இருக்குது. ஸோ P1 பை சைன் பீட்டா. அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு P2 வந்து இங்கே இருக்குது, அதுக்கு பின்னாடி காமா இருக்குது, P2 பை சைன் காமா. P3 இங்கே இருக்குது, அதுக்கு பின்னாடி ஆல்ஃபா இருக்குது, இஸ் ஈக்குவல் டு P3 பை சைன் ஆல்ஃபா. இதுக்கு பேர் வந்து லாமிஸ் தியரம். ஏன்னா இந்த சொன்னவர் பேர் லாமி, அதனால இது பேர் லாமிஸ் தியரம். ஓகேங்களா, அப்புறம் இங்கே இந்த பேரலோகிராம்ல வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், ஏபிசி இருக்கா, இல்லை நான் பிக்யூஆர்னு வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து P1 P2 வச்சுருந்தேன்னா அப்போ அப்படி மாற்றிக்கிறேன். P1 ஐயோ ஓகே, P1 P2 ரைட்டு. இப்போ இதை வந்து P3 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இந்த P2 P1 போட்டிருக்கீங்களே, இந்த பேரலோகிராமை பாருங்கள். முன்னாடி இப்போ இந்த பேரலோகிராமை, இது P1 இது P2 இருக்கு இல்லையா, இது P2னா வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவும் P2 தான், இந்த சைடு இருக்கிறது வந்து பேர் P2 தான். ஸோ அந்த மாதிரி P1 P2 இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குச்சுங்க, P1 P2 P3. இப்போ நீங்கள் முன்னாடி படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி பெட்டர் ஏபிசி நிற்கிறது தான் அந்த பெட்டர். சாரி, அதை அப்படியே வச்சிருக்கலாம், நான் தேவையில்லாமல் மாற்றிட்டேன். ஏபிசி நிற்கிறது தான் பெட்டர். அதை அப்புறமா அதுக்கு போய்க்கிறேன், ஏபிசி. ஓகேங்களா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லா படிச்சிருப்பீங்க நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறச்சு. அதாவது வந்து அதாவது நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஒரு லா படிச்சிருப்பீங்க ட்ரிகனாமெட்ரியில். என்னன்னா, இப்போ வந்து ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, சைட்ஸு சிக்கு ஆப்போசிட் காமா, ஏக்கு ஆப்போசிட் ஆல்ஃபா, பிக்கு ஆப்போசிட் பீட்டா, இதான் ஆங்கிள்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து காஸ் ஆஃப் ஏதோ ஒரு ஆங்கிள் எடுக்கிறீங்கன்னா, காஸ் நான் வந்து ஆல்ஃபா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. காஸ் ஆல்ஃபா வந்து பி, அதாச்சும் ஆல்ஃபா வந்து என்னது, ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, கரெக்டுங்களா. ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இது வந்து ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது பி இருக்குது, சி இருக்குது. ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்புறமா ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் பை ஆப்போசிட் இருக்குது பிசி 2 பிசி அப்படின்னு ஒரு, இது மாதிரி தான் நீங்கள் வந்து ஆல்ஃபா காமாக்கும் எழுதலாம், பீட்டாக்கும் எழுதலாம். ஸோ இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஏ ஸ்கொயர் என்ன எப்படி எழுதலாம்னா, a square is equal to
b square plus c square plus 2bc cos alpha அப்படின்னு ஆயிடும். or a is equal to root of b square plus c square plus 2bc cos alpha. இதான் வந்து ட்ரையாங்கிள். இப்போ இதே வந்து நீங்கள் இந்த parallelogramல பாருங்க. ஏற்கனவே உங்களுக்கு இது உங்களுக்கு தெரியும். இந்த ஆங்கிள் உங்களுக்கு தெரியும். இந்த ஆங்கிள் இப்படி ஆல்ஃபான்னு வச்சுன்னா ஆல்ஃபா அப்படி வச்சுக்கலாம். ஸோ வந்து இதே ரூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் parallelogramலாக்கும். ஸோ வந்து இப்போது ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, P1 P2, ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து ஆங்கிள் ஆல்ஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நீங்கள் ஃபார்முலா எழுதி அந்த ரிசல்டன்ட் பிஆர்னு வச்சுப்போம். பிஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P1 ஸ்கொயர் ப்ளஸ் P2 ஸ்கொயர் ப்ளஸ் 2P1 P2 காஸ் ஆல்ஃபா. ஓகேங்களா? இதுதான் வந்து உங்களோட ரிசல்டன்ட். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஐம் சாரி, இந்த ஆங்கிள் கிடையாது, இதுதான் ஆல்ஃபா. ஓகேங்களா? அதான் ஆல்ஃபா. ஸோ அந்த மாதிரி ரைட்டா. ஸோ எனிவே அது இதில் பார்த்து உங்களுக்கு இந்த ஆல்ஃபா அப்படி இருந்து புரியாது, பட் பரவாயில்ல இருக்கட்டும். இதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த P1க்கும் P2க்கும் நடுவில் ஆங்கிள் தெரிஞ்சிச்சு, பட் அவனுக்கு இது தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இது தெரிஞ்சு இந்த பேர் வந்து நான் தீட்டான்னு வைக்கிறேன். அதாச்சு ரிசல்டன்ட்டுக்கு ஆங்கிள் எவ்வளோ இருக்குது, ரிசல்டன்ட்டோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு தெரியறதுக்கு ரொம்ப சிம்பிள். தீட்டா அதாச்சும் வந்து ரிசல்டன்ட்டோட ஆங்கிள், ரிசல்டன்ட் ஆங்கிள் தெரியணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சிம்பிளி ஸோ ரிசல்டன்ட் ஆங்கிள் வந்து நீங்கள் இப்போ இங்கே போட்டிருக்கீங்க இல்லையா, P1க்கும் ரிசல்டன்ட்னு ஒரு ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரிசல்டன்ட்டோட ஆங்கிள் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் P2 sin theta by P1 plus P2 cos theta இல்லை, அதை வந்து ஆல்ஃபா இல்லையா, P1க்கும் P2க்கும் நடுவில் இருக்கிற வந்து ஆல்ஃபா இல்லையா, ஸோ ஆல்ஃபா பை P1 plus P2 cos alpha. ஓகேங்களா? இது எப்படி வந்ததுங்கிறது முக்கியம் இல்லை, இதுவும் மறுபடியும் ட்ரிக்னாமெட்ரி வச்சு வரது தான். இதை நீங்கள் எப்படி வந்து தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இது யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நல்லா யூஸ் ஆகிக்கும் ரிசல்டன்ட் ஆங்கிளை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போது ரிசல்ட்டுங்க மேலே ஈக்குலிபிரண்ட்னு கேட்கலாம், ஈக்குலிபிரண்ட்டை கண்டுபிடி அப்படின்னு கேட்கலாம். ஈக்குலிபிரண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதே மாதிரி தான் ஈக்குலிபிரண்ட் கண்டுபிடிக்கணும். இதே ஃபார்முலா தான் ஈக்குலிபிரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும், இல்லை இதே ப்ரொசீஜரில் தான் ஈக்குலிபிரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும். என்ன கடைசியில் டைரக்ஷன் மட்டும் ரிவர்ஸில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரிசல்டன்ட்டுக்கு இப்படி வரைஞ்சேன் இல்லையா, ஈக்குலிபிரண்ட்னா நான் இப்படி வரைஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி ரிசல்டன் வந்து இந்த டயங்கல்னா ஈக்குலிபிரண்ட்டாக இருந்தால் இப்படி வரணும் டயங்கல் ஆப்போசிட்டில், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அப்புறம் கடைசியில் வந்து பிரின்சிபிள் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டின்னு ஒன்று உண்டு. அதுக்கு இங்கே எனக்கு கொஞ்சம் இடம் வேணும், இதை கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். இதெல்லாம் லாஸ்ட்டாக வந்து பிரின்சிபிள் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. டிரான்ஸ்மிசிபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, ஒரு பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது அப்படின்னா, இப்போ ஒரு லைனில் ஆக்ட் ஆகுது இப்படி இந்த ஃபோர்ஸு, இந்த ஃபோர்ஸை வந்து நான் இந்த பாயிண்ட்டுக்குள்ளே வர மாதிரி காமிக்கலாம், இல்லை பாயிண்ட்டுக்கு வெளில போகிற மாதிரி கூட காமிக்கலாம். அதை ரெண்டுமே ஒன்று தான். அதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ஒரு லைனில் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னா, அந்த லைனில் அந்த ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆனாலும் ஒரே மாதிரி தான் அர்த்தம். இப்போ வந்து இங்கே ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது ஸ்ட்ரெயிட்டாக அப்படின்னா, அதாச்சும் இப்போ நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன். சிம்பிளாக சொல்கிறத முடிச்சிடலாம்.
இப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு வச்சுக்கோங்க, இந்த ஒரு லைன் இருக்கு. இப்போ ஒரு 50 நியூட்டன் ஃபோர்ஸ் பற்றி நான் பேசுகிறேன்னு வச்சுப்போம். இந்த 50 நியூட்டன் ஃபோர்ஸ் இந்த லைனில் இங்கே ஆக்ட் ஆனாலும் சரி தான், இங்கே ஆக்ட் ஆனாலும் அதே மாதிரி தான், இங்கே ஆக்ட் ஆனாலும் ஒன்று தான், இங்கே ஆக்ட் ஆனாலும் ஒன்று தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இங்கே ஒரு பெரிய பாறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாறையை வந்து ஒரு கயிறு கட்டி ஒரு கயிறு கட்டி இங்கேருந்து நான் அதாச்சும் ஒரு 500 நியூட்டன் ஃபோர்ஸ் வச்சு இழுத்தா தான் அந்த பாறை நகருதுன்னு வச்சுப்போம். அந்த கயிறை கட்டி நான் சின்ன கயிறை கட்டி இங்கேருந்து இழுத்தாலும் நகர தான் போகிறது, இல்லை பெரிய கயிறை கட்டி நான் இங்கேருந்து இழுத்தாலும் நகர போகிறது அது, இல்லை ரொம்ப பெரிய கயிறு ஒரு தேர்றத மாதிரி பெரிய கயிறை கட்டி இங்கேருந்து நான் 500 நியூட்டனை வச்சு இழுத்தாலும் ஒன்று தான், எங்கேருந்து இழுத்தாலும் ஒன்று தான். அதுக்கு பேர் தான் வந்து பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டி. அதாச்சும் ஒரு ஃபோர்ஸு ஒரு லைனில் எங்கே ஆக்ட் ஆனாலும் ஒரே மாதிரி தான், அதில் நான் நடக்க போகிறது எல்லாமே ஒரே மாதிரி தான் நடக்கும். ஸோ வந்து அது நான் இப்போ வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது, இப்படி உள்ளே வருது ஃபோர்ஸுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து இல்லை இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியே போகிற மாதிரி கூட ஸோ இது வெளியே போகிற மாதிரி கூட நான் வச்சுக்கலாம் அதை. ஆனால் அந்த அந்த ஃபோர்ஸ் போகிற டைரக்ஷனை நான் மாற்றக்கூடாது, ஆப்போசிட்டாகவும் ஆக்கக்கூடாது. பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டினா ஒரே லைனில் ஒரே டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எங்கே வேணால் ஆக்ட் ஆகலாம். இது எதுக்கு இந்த பிரின்சிபிள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காமிச்சிருக்கேன் இல்லையா உங்களுக்கு, இதில் பார்த்தீங்கன்னா சில ஃபோர்ஸ் வந்து வெளியில் போகிறது, சில ஃபோர்ஸ் உள்ளே வருது. ஸோ இதை வந்து நான் சம்டைம்ஸ் ரிசல்ட் கண்டுபிடிக்கணுங்கிற டைமில் வந்து இது சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். சிலது உள்ளே வருது, சிலது வெளியே போகிறது. அதை ரிசால்வ் பண்ணும்போதெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் வரும் ரிசால்வ் பண்ணும்போது. ஓகேங்களா, அது எப்படி அது பண்ணும்போது புரியும் உங்களுக்கு. ரிசால்வ் பண்ணுறச்சே இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஜென்ரலாக ரிசால்வ் பண்ணுறச்சே உங்கள் ஃபோர்ஸ் எல்லாமே வெளியில் போகிற மாதிரி காமிச்சா தான் ஈஸி, உள்ளே வரையும் வரை காமிச்சா ஈஸி கிடையாது ரிசால்வ் பண்ணுறச்சே. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி உள்ளே வர ஃபோர்ஸை வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இதே ஃபோர்ஸை வந்து நான் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் P3 இருக்குன்னா, இந்த P3 நான் இப்படி காமிக்காமல் இப்படி கூட காமிச்சிருக்கலாம், வெளியே வர மாதிரி ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஈஸிங்கிறதுனால. அதே மாதிரி தான் P4க்கும் P6க்கும். அதுக்காக தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்மிசிபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது. ஓகேங்களா, ஆனால் வந்து இதை டேரக்ஷன் மாற்றக்கூடாது, ரிவர்ஸாகவும் ஆக்கக்கூடாது, அதுதான். ஸோ இது கடைசியில் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இந்த வீடியோவில். இந்த பேசிக்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அந்த வரைக்கும் வேறு ஏதாச்சும் நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பார்த்தா போகாது, உங்கள் ஏதாச்சும் கொஞ்சம் புக்ஸும் எடுத்து படிச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இன்னும் கொஞ்சம் புரியும். வீடியோவில் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். ஸோ அதை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் கொஞ்சம் கன்கரண்ட் ஃபோர்ஸஸில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கிறது, ஈக்குலிபிரண்ட் கண்டுபிடிக்கிறது, ரிசால்வ் பண்ணுறதெல்லாம் வச்சு சில ப்ராப்ளம்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு கொஞ்சம் நன்றி. அடுத்த வீடியோவில் கொஞ்சம் உங்களை பார்க்குறேன் அடுத்து.